விரையும் கதிரால் விடியும் பொழுதும் கரையும் வினைகள் கங்கை பிரபாகம் பிறையும் மிளிரும் பெம்மான் பேரழகும் நிறையும் அன்பில் உறையும் பெருமானே. ஆனந்த தாண்டவம் ஆடும் பொற்பாதம் அகங்காரம் எல்லாம் தீர்க்கும் தீபம் பாதார விந்தங்கள் பார்த்திடத் தீரும் பல கோடி யுகங்கள் தொடரும் பாவங்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 53வது ஸ்லோகத்தை காண்போம். ஆகாஷேன ஷிகி சமஸ்த பனிநாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேஷ நினதை கேகீதி யோகீயதே ஷ்யாமாம் ஷைல சமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்வா நடந்தம் முதா வேதாந்தோபவனே விகார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். நீலமயிலாகும் நீலகண்டனே அதனொலியாகும் பிரணவ மந்திரமே வேதாந்த தோட்டமதில் முகிலாகும் உமையை கண்டு மகிழ்ந்தாடல் சுபயன்னமே உன்னை அணைந்தாடல் அன்பருள்ளமே சுபயன்னமே உன்னை அணைந்தாடல் அன்பருள்ளமே. இப்பாடலின் விளக்கமானது, நீல நிற தோகையுடைய மயிலானது நீலகண்டனை குறிப்பதாகும். மயில் எழுப்பும் அகவல் ஒலியானது பிரணவ மந்திர ஒலிக்கு ஒப்பானதாகிறது. கருமுகிலை ஒத்த அம்மை உமையவளை கண்டு வேதாந்த தோட்டத்தில் அந்த மயில் மகிழ்ந்து ஆடுகிறது. பௌர்ணமி பூரணியை புண்ணிய பெரு நிதியை பல நிலைகளில் கண்டு இன்புறுவது பக்தர்களுக்கு ஆனந்தமே. அழகும் ஆற்றலும் பேரன்பும் நிறைந்தவள் அகில லோக நாயகியான அன்னை பராசக்தி. அவளின் பெருமையையும் சௌந்தரியத்தையும் ஆதிசங்கரின் அருட்சொல் வடிவிலும் அமுத தமிழ் கவிதை வரிகளிலும் பதிவிட்டு வருகிறோம். விபக்தத்ரைவண்யம் व्यधिकरित लीलाञ्छनदया विबादित्वन्नेत्र त्रितयमिदम् ईशानदयिते पुनः स्रष्टुम् देवान् द्रुहिण हरिरुद्र
उपरदान् रजसत्वं पिप्रतम इति गुणानां त्रयमिव முக்கண்ணவளே மூன்று குணத்தாளே முத்திரையே முத்தேவரை ஊழிக்காலம் உள்ளடக்கும் முழுக்கனலே தப்பேதும் வாரா தடுக்கும் தயவுடை தயாபரியே பிற்படைக்கும் பிரம்மநிதியே பேரின்பவாசலே அழிந்ததை ஆக்கும் ஆற்றலே அருள் நிதியே அருள் சுடரே ஆடல் அரசநாயகியே ஆழ்கடலே அங்கையர் கண்ணியே சிவ அங்க பாதியே ஆழ்கடலே அங்கையர் கண்ணியே சிவ அங்க பாதியே. அன்னையே, மூவண்ணம் கொண்ட உன் கயல் விழிகள் கனல்களாகி முத்தேவரும் ஊழி பிரளய காலத்தில் உன்னிடத்தில் ஒடுங்கி மறைவதை உணர்த்துகின்றன. அருள்நிதியே, அருட்சுடரே, அவர்கள் மூவரையும் ரஜோ சத்வ தமோ என்ற முக்குணங்களோடு நீதானே மறுபடியும் பிறப்பிக்கின்றாய். இந்த 53வது ஸ்லோகம் சொல்லி வர தேவி காட்சியளிப்பாள் என சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.